குரான்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? குரான் அப்படின்னு சொன்னா வீடு திறப்பு, கடை திறப்புடைய ஆரம்பத்துல குரான் ஓதப்படணும். இதை தாண்டி ஒரு நிக்காஹ் நடக்குதுன்னா அந்த வீட்டு நிக்காஹல பெண்ணுக்கு சீர்வரிசையா கொடுக்கும் போது குரான் அப்படின்றத முதல்ல எழுதணும். அதோட சேர்த்து குரான் தான் சீர்வரிசையில முதலாவதாக கொடுக்கப்படணும். அதே போல வீடுனா பரக்கத் வேணும், அதனால வீட்டுடைய அலமாரியில குரான் இருக்கணும். இதை தாண்டி குரான்னா நாம என்ன நினைக்கணும், இன்னும் நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா, குரான் என்பது அல்லாஹுடைய கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய நேரடி வார்த்தைகள். நபி அவருடைய காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆயத்துக்கும் இரு சாட்சிகளை ஆதாரமாக வைத்து 6666 ஆயத்துகளையுமே எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் முழுக்க ஒரு உறுதியான தன்மையோடு தொகுக்கப்பட்ட ஒரே வேதம் குரான் மட்டும்தான். இஸ்லாம் இந்த உலகத்துல இருந்தது என்பதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. காபத்துல்லா ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஆனா எல்லா முஸ்லிம்களுடைய கையிலுமே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இஸ்லாமிய அடையாளம் எதுன்னு சொன்னா குரான் மட்டும்தான். அந்த குரானுடைய மாதம் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்குது. ரமதானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் வர இருக்குது. இந்த ரமதான்ல குரானை கொண்டு பூர்த்தியாக நிரப்புவதற்கு குரானுடைய பயிற்சி வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்குது. எனவே குரான் இந்த ரமதானிலாவது முழுமையாக ஓதணும், வாழ்நாள் முழுக்க குரான் ஓதணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க இப்பவே சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க.